அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு சமுதாயத்துல எடுத்துக்கிட்டோம் இல்ல ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பிரச்சனையால ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறவங்க கூட ஒரு 2 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையுமே எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அந்த பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். என்னடா இது இவ்வளவு ட்விஸ்ட் வைக்கிறாங்களா, என்னவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம உடல்ல இந்த உறுப்பு ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த உறுப்பு இல்ல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியாது. அப்ப விடை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கண்ணு தான். அப்ப கண் அப்படின்ற உறுப்புல ஏற்படக்கூடிய பிரச்சனை சிறியவர்கள் முதல், அதாவது சொல்ல போனோம்னா 2 வயசு குழந்தைகள் கூட என்ன பண்றாங்க, இன்னைக்கு கண்ணாடி போடுறாங்க. 2 வயசு குழந்தைகள்ல இருந்து நிறைய நபர்களுக்கு என்ன இருக்கு, இந்த கண்ணுல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அப்படி கண்ணுல என்னென்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுது, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தணும், என்ன உணவு முறையை பயன்படுத்தணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண், அதாவது நம்ம உடல்ல கண் அப்படின்ற உறுப்பு மிகவும் முக்கியமான உறுப்பு. ஏன் மிகவும் முக்கியமான உறுப்புன்னு பார்த்தேன்னா, அதாவது ஒரு நபர் பொய் சொன்னாலும் சரி, அவங்க கவலையில இருந்தாலும் சரி, அவங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பா நம்ம உடல்ல என்ன இருக்குன்னா கண் இருக்கு. சோ நம்ம உடல்ல கண் அப்படின்றது மிக முக்கியமான உறுப்பு. அப்படி இந்த கண்ணுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சொல்ல போனோம் அப்படின்னா பவர் குறைவா இருக்கு. அதாவது கண்ணுல பவர் கம்மியா இருக்குன்றாங்க, கண்ணுல பவர் அதிகமா இருக்குன்றாங்க. இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தாலுமே இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அதாவது ஸ்கிரீன் டைம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது செல்போன் பாக்குறதோ இல்ல லேப்டாப் பாக்குறதோ ஏதோ ஒரு டிவி பாக்குறதோ, இந்த ஸ்கிரீன் டைம் அப்படின்றது இன்னைக்கு நடைமுறையில எல்லோருக்குமே அதிகமாயிருச்சு. பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக் ரீடிங் அப்படின்ற ஹேபிட் ஒரு நல்ல ஹேபிட்டா இருந்துச்சு. அந்த புக் ரீடிங் பண்ணும்போது கண்ணுல பார்வை நல்லா வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதே புக் ரீடிங்கை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம செல்போன்ல பாக்குறோம். அதாவது பரிமாண வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகும்போது டெக்னாலஜி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படி அந்த டெக்னாலஜில நம்ம நிறைய விஷயங்களை பாக்குறோம். ஆனா அநியாரம் நம்ம கண்ணு தான் என்ன பண்ணுது, இதனால பாதிக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே சொல்லிடலாமா, நீங்க டெக்னாலஜில எதையுமே பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா டெக்னாலஜி வளர்ச்சி அடைய நம்ம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் போவோம். அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம கண் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தலாம், என்ன மாதிரியா நம்ம இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, அப்ப கண்ணுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், கண்ணுல பவர் வருதுன்னு சொல்றாங்க. இது நார்மலா ஒரு பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்து நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ பிரஷர். அடுத்து அதிக நேரம் நான் போன் பாக்குறேன், அதிக நேரம் நான் டிவி இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணு என்ன ஆகிருது, ட்ரையா ஆயிருது. அதே மாதிரி கண்ணுல அதிகமா நீர் வடிகிறது, கண்ணுல எரிச்சல். ஒரு விஷயத்த உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு புகை மாதிரி ஒரு விஷயம் நம்மள மறைச்சி எனக்கு என்ன எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்னோட பார்வையில ஏதோ ஒரு கரும் புள்ளிகள் தெரியுது. அப்ப இந்த மாதிரி கண்ணுன்னு எடுத்துட்டா கண்ணுல நிறைய நோய்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நோய்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். பொதுவாகவே கண் நம்மளுக்கு பார்வையை கொடுக்கறதுக்கு நம்ம உடல்ல என்ன பூதம் வலுவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு பூதம். அதாவது நெருப்பு பூதம் தான் நம்மளுக்கு என்ன கொடுக்குதா, கண் பார்வையை கொடுக்குது. அப்ப இந்த நெருப்பு பூதத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் இன்னைக்கு இந்த கண் பார்வையை சரி பண்ணக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கு. நான் சொன்ன இந்த எல்லா ப்ராப்ளத்துக்குமே நீங்க இந்த ஒரு புள்ளியை பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணம் கிடைக்கும். ரொம்ப பார்க்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, நிவாரணம் கிடைக்கும். ஆனா முறைப்படி ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர்கிட்ட போய் உங்க கண்ணுல ஏற்படக்கூடிய நான் சொன்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சரி, இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னு சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் வார்மர் 23. இந்த ட்ரிபிள் வார்மர் 23 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணுல இந்த புருவம் முடிகிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புள்ளி தான் இது. இந்த புள்ளியை ஐ ட்ரை ஆகுறவங்க, ஐ பிரஷர் இருக்கிறவங்க,
ஐஸ்ல வந்து எனக்கு ரொம்ப வந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, கண் எரிச்சல் இருக்கிறவங்க இந்த பாயிண்ட் என்ன கொடுக்கலாம்னா ப்ரெஷர் கொடுக்கலாம். தினசரியுமே என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகுது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப நேரம் வந்து ஒரு விஷயத்த உத்து பார்த்தா என் கண்ணுல புகை மாதிரி சூறுதுன்றவங்க நம்மளுக்கு இன்னொரு ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இருக்கு. இதோட பேர் என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரா ஒன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ஈஸி. அதாவது இரு புருவத்தின் மத்தியில் நம்ம பொட்டு வச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த புள்ளி, இந்த கண்ணுக்கான புள்ளியை பயன்படுத்தும் போது நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கிட்டு உங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு டீப் பிரீத் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்ட நீங்க என்ன பண்ணணும், இப்படி ப்ரெஷர் கொடுக்கணும். இப்படி ப்ரெஷர் கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த ஐ வந்து ஐல வந்து ஒரு புகை மாதிரி படுது, எனக்கு வந்து பிளர் ஆகுது, விஷன்லாம் பிளர் ஆகுது அப்படின்றவங்க சரியாயிரும். ஸோ இந்த ட்ரிபிள் வார்மா 23 எக்ஸ்ட்ரா 1 இந்த 2 பாயிண்டையுமே நீங்க பயன்படுத்தும் போது உங்க கண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை நீங்க சரி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த கண்ணில் ப்ராப்ளம் வந்தவங்க என்ன உணவு முறையை பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, தினசரி ஒரு காய்கறி சூப்பை வந்து அவங்க குடிக்கலாம். ஏன் வந்து நான் குறிப்பிட்டு காய்கறின்னு சொல்றேன் அப்படின்னா, காய்கறியில தான் தாது உப்புக்கள் அதிகமா இருக்கு. சோ தாது உப்புக்கள் உப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நெருப்புன்னு அர்த்தம். நெருப்பு அதிகமா இருக்கு. சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல தினமும் ஒரு சூப் நீங்க குடிச்சிட்டு வந்தாலுமே உங்க கண் பார்வையை நீங்க வலுப்பெற முடியும். நீங்கள் அறிந்து கொண்ட இந்த அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் நீங்க பகிருங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.